ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட க்ளீனிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் டெய்லி என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே, ரொம்ப தூசாக இருந்துச்சு. பெட்டெல்லாம் கூட அழுக்காக இருந்துச்சு. ஒரு நீட்டாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்குக்கு தான் இறங்கிட்டேன். நல்லா பெட்ஷீட்டை எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நீட்டாக போட்டு விட்டுட்டு பில்லோலாம் மேலே போட்டுட்டேன். ரியா பாப்பா பெட்டு மேலே ஏறி அவங்க பாட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பில்லோஸ்லாம் ஒரு ஓரமாக அடக்கி வச்சுட்டேன். இத்தனை நாள் வந்து பெட்டு மேலேயே தான் பில்லோஸ்லாம் வந்துட்டு அந்த சைடில் ஓரமாக அப்படி போட்டுட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருந்துச்சு. ஒரு சேர் போட்டு எல்லாத்திட்டும் வந்து ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். வந்துட்டு ரியாவோட டாய்ஸு, அவளோட திங்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி இன்னைக்கு வச்சுட்டேன். இது வந்து ஒரு பெரிய கபோர்டு. இதில் வந்து பீரோவில் பிடிக்காத ட்ரெஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இந்த கபோர்டில் பேக் பண்ணி வச்சுருப்பேன். இது பார்க்க அசிங்கமாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு என்னோட ஷால் போட்டு ஸ்க்ரீன் மாதிரி அதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா இருக்கா? ஸ்க்ரீன் இல்லை, அதனால வேறு வழி இல்லாமல் ஷால் போட்டு அப்படியே வந்துட்டு ஸ்க்ரீன் மாதிரி அந்த கபோர்டை வந்து மூடிட்டேன். என்னன்னா, வீட்டில் வந்துட்டு ஒட்டரை தான் நிறைய சேர்ந்துட்டு இருந்தது. எனக்கு ஒட்டரெல்லாம் அடித்தா வந்து என்னோட ஹெல்த்துக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி. அதனால நான் ஒட்டரை அடிக்கல. எவ்வளோ ஒட்டரை இருந்தாலும் நான் வந்துட்டு அதை மட்டும் பண்ண மாட்டேன், அந்த ஒர்க்கு மட்டும். ஏன்னா நான் ஒரு வேளை அப்படி ஒட்டரை அடிச்சிட்டேன்னா அன்னைக்கு நைட்டே நான் தூங்க மாட்டேன். அப்படியே மூச்சு வாங்கும்போது பூனை கத்துற மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும். எனக்கு டஸ்ட் அலர்ஜி. அதனால அதை மட்டும் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். அவருமே இருந்துட்டு நீ க்ளீனிங் ஒர்க் எதுவாக இருந்தாலும் பண்ண, ஒட்டரை மட்டும் அடிக்காத, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அதை பார்த்துக்கிறேன், பரவாயில்ல இருந்தா இருக்கட்டும் வீட்டில் ஒட்டுற அப்படின்னு சொல்லி அவருமே விட்டுருவாரு. சரி, அவர் க்ளீன் பண்ணுறதுனால இந்த ஒட்டரை அடிக்க மாட்டேன். இந்த பெட்ரூம் வந்து எங்களோடது ரொம்ப சின்னது தான். அதனால வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் பத்தாது. இருந்தாலும் இருக்கிற இடத்த வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இருந்துருவோம். இங்கே பாருங்க, ஃபோட்டோலலாம் எவ்வளோ ஒட்டரை இருக்குன்னு சொல்லிட்டு. இதை கூட வந்துட்டு லைட்டாக தொடச்சா கூட உங்களுக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் ஒட்டரை வந்துட்டு நான் அடிச்சுட்டு லைட்டாக இப்படி தொடச்சேன்னா கூட எனக்கு வந்து அது ஒத்துக்காது. உடனே வந்து சரியாகாமல் போயிடும் உடம்பு. அதுக்காகவே வந்து இப்படி என்னோட உடம்ப நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால என்ன நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால வந்து ஒட்டரெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த சண்டே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவாரு. இது வந்து பொம்மைங்க. இங்கே தான் வந்து நாங்கள் டிவி வச்சுருக்கோம். பாப்பாவோட பொம்மைங்கெல்லாம் வந்துட்டு டிவி கிட்டேயே வந்து அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுட்டேன். மற்ற பொம்மைலாம் வந்துட்டு கபோர்ட் மேலே தூக்கி போட்டிருக்கேன். அவள் விளையாடும் போது மட்டும் அப்பப்போ எடுத்து கொடுக்கறது. இங்கே தான் வந்துட்டு எல்லா பொம்மை வச்சுட்டு எங்களோட ஃபோட்டோ, மற்றபடி தேவையான திங்ஸ் மட்டும் இந்த கபோர்டில் வந்து வச்சுக்கிறது. ஃப்ரூட்ஸு நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அதனால் வெளியிலேயே வச்சுட்டேன். உள்ள கிச்சன் உள்ள வச்சாலும் வந்து காற்று வசதி கிடைக்காம ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி கலர்லாம் மாறிடும். அதனால் நான் இங்கே முன்னாடியே வந்து காற்று வரா மாதிரி வச்சுட்டேன். இது வந்து என்ன பாக்ஸ்னால், எங்களோட வந்து டேப்லெட் இருக்கும் இந்த பாக்ஸ் உள்ள. நிறைய டேப்லெட் யூஸ் பண்ண மாட்டேன் நான். பட் ஆனால் தலைவலி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சுன்னா, எனக்கு மைக்ரைன் தலைவலி வந்துடும், ஒத்த தலைவலி வந்துடும். அது ஏன்னு எனக்கே தெரியாது. அந்த டைமில் எனக்கு உடனே வாமிட்டுமே வந்துடும். அதனால் அந்த டைமில் மட்டும் இந்த டேப்லெட்டை நான் தலைவலி டேப்லெட் யூஸ் பண்ணுவேன். இந்த தலைவலி வந்து எனக்கு அடிக்கடி வருது. தலைவலி ஏன் வருதுன்னு தெரியல. தலைவலி வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இங்கு பாட்டில் வந்து எதுக்காக வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, பாப்பா வந்துட்டு ஒரு நாள் சுடு தண்ணி காலில் ஊற்றிக்கிட்டா பயங்கரமாக குழந்தைக்கு கொப்பளமாக வந்துருச்சு. அதனால இங்கு வந்து அது மேலே ஊற்றுறதுக்காக இந்த இங்கு பாட்டில் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்க, இந்த ஃபோட்டோ நான் வந்து 10th படிக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் அப்போ வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கண்டு கொஞ்சம் கோளாறாக இருந்துச்சு. அதனால ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து என்னோட சித்தி பொண்ணு. இப்போ இவன் நல்லா வளர்ந்து 10th படிக்கிறா. அப்போது அவளுக்கு பர்த்டே 1 வயசாக இருக்கும் போது இந்த ஃபோட்டோ எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் என்னோட பாப்பாவை வந்து 9 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிற்றில் வச்சுட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது. மற்றபடி இது வந்துட்டு இங்கே பொம்மை செய்கிறவங்க பக்கத்தில், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அது வந்து ரியா பாப்பாக்கு அவங்க இதை கிஃப்டாக கொடுத்தாங்க. அவங்களோட ஞாபகமாக நான் இதை வச்சுட்ருக்கேன். இது வந்துட்டு நான் டியூஷன் எடுக்கும்போது ரியா பாப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போது என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியா பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த பொம்மை எல்லாமே வந்து டியூஷன் பசங்க கிஃப்ட் பண்ணது தான். அதனால தான் வந்துட்டு இந்த பொம்மை எல்லாம் நான் வந்து
அப்படியே அவங்களோட ஞாபகமாக பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். இதுதான் வந்து எங்கள் வீட்டு டிவி வந்து சின்னதாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. டிவிக்கு மேலே ஒரு கிராஃப்ட் நான் பண்ணி ஒரு ட்ரீ மாதிரி வந்து இது சார்ட்டில் வந்து நான் பண்ணி ஒட்டி வச்சுருப்பேன். இது நானே பண்ணது தான். இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங் நிறைய இருக்குது, பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு பண்ணும்போது. இருங்க சைடில் காட்டுறேன். தெரியல, சைடில் காட்டுறதுக்கும் டிவி மறைச்சிருச்சு. நான் வந்துட்டு அதை ஒட்டும் போது, அந்த கிராஃப்ட் பண்ணி ஒட்டும் போது டிவி இல்லை. டிவி வந்து இங்கே கீழே வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் டிவி வந்து எங்களுக்கு மேலே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி ஃபிட் பண்ணதுனால அது மேலே பண்ணது மறைஞ்சு போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தெரியுது. இதுவும் ஹார்ட் ஷேப்பில் சார்ட்டில் தான் நான் பண்ணி வச்சிருக்கேன். மேலேயும் பாருங்க ஒட்டுற தெரியுது. இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணணும், என்னால் முடியாததுனால தான் அப்படியே இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எடுத்தது, ஃபோனில் எடுத்தது. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் வந்துட்டு எனக்கு இதை வெட்டிங் ஆனிவர்சரி வந்ததுனால எனக்கு இதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. டிவி வந்து ரொம்ப சின்னது தான், 24 இன்ச்சு தான். இது வந்து பாப்பாவோட இடுப்பில் மாட்டி வச்சிருந்த கொலுசு. அவளுக்கு இது அருந்து போச்சு, அதனால இதை மாற்றணும். அதனால அப்படியே வந்துட்டு டிவி மேலே அப்படியே போட்டு வச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு ரிமோட்டை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதையும் நான் இப்படி தான் லப்பர் பேண்ட் போட்டு கட்டி கட்டி நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் என்னோட ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. என்கிட்ட மேக்ஸிமம் எல்லா திங்ஸும் இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று ரீவர்க் அதில் பண்ணி யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு மணி, செயின், போடாத செயின், ஏதாவது வெளுத்து போன கவரிங் செயின் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் ஆணிலே ஹேங் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்துட்டு எங்கள் ஊர் திருவிழாவில் இந்த மணி நான் எடுத்திருந்தேன், நல்லா இருந்துச்சு அப்போது புதுசில் எடுக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் வெளுத்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆணியில் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி கவரிங் செயின், கேரண்டி செயின் வந்துட்டு ஒரு 2-3 நல்லா வெளுத்து போயிட்டு இருந்ததுன்னா அதை கொடுத்தா புதுசாக ஒன்று கொடுப்பாங்க. அதனால் நான் அவங்க வந்தாங்கன்னா அவங்க வண்டியில் வந்துட்டு அடிக்கடி வருவாங்க ரோட்டு பக்கம், அவங்க வந்தால் மாற்றுறதுக்காக இந்த செயின்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்துட்டு வாட்டர் பாட்டில். இது நம்ம 2 லிட்டர்ஸ் 7up இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, மிரண்டா அந்த பாட்டில். இதை நான் வந்து கட் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டு கயிறு கட்டி விட்டுட்டு ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். ஆணியில் ஏதாவது உள்ள பெண்ணு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அங்கே பாருங்கள் மேலே வந்துட்டு ஒயர் கனெக்ஷன், கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரியாவோட டேடி ரியாவோட திங்ஸ் எல்லாத்தையும் அதில் அழகாக வந்து தொங்க விட்டுட்டாங்க. இந்த வாட்டர் பாட்டிலுமே நான் பண்ணது தான். இந்த மாதிரி நிறையவே நான் பண்ணி வச்சுருப்பேன். வீட்டில் கிச்சனில் இருக்கோம், பெட்ரூமில் இருக்கோம், ஹாலில் இருக்கோம். தேவையானதை இந்த மாதிரி நூல் உருண்டை இந்த மாதிரி எல்லாம் இதில் வந்து நான் வச்சுக்குவேன். எனக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சின்ன வாட்டர் பாட்டில், இன்னொரு வாட்டர் பாட்டில். இது வந்து கிச்சனில் ஹேங் பண்ணி இதில் ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி ஃபோக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இது உள்ள நான் வச்சுக்குவேன். டக்கு நமக்கு தேவைப்படும் போது இதுலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அதனால இந்த டிப்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். வாட்டர் பாட்டில் கூட இங்கே இருக்குது பாருங்கள் மேலே. இதுலேயுமே வந்து பென்னு இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பேன். பாப்பா ஐப்ரோ பென்சில் அதெல்லாம் வந்துட்டு வச்சுருப்பேன். இன்னொரு நாள் டைம் இருக்கும்போது தனித்தனியாக என்னோட ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிச்சன், ஹால், பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாம் பாப்பாவோட பேகு தான். அவங்க எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா எடுத்து ஸ்டைலாக மாட்டிட்டு எங்கள் கூட கிளம்பி வருவாங்க. இந்த ஃபோட்டோவும் வந்து நான் 9 மந்த்தாக இருக்கும்போது, பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்தது தான். இதை வந்துட்டு என்னோட அம்மா வீட்டில் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினது. இதில் சீப்பு, கிளிப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுக்குவேன். நான் இருக்கிறது வந்து ரெண்ட் ஹவுஸ் தான், ஓன் ஹவுஸ் கிடையாது. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் என்னோட வீடு. இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம், வேறு வழி இல்லை. இதுதான் வந்து எங்கள் வீட்டு பீரோலையும் வந்துட்டு நான் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு ஒட்டியிருப்பேன். சும்மா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி வந்து நான் இதை பண்ணுவேன். பீரோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நான் வாங்கும்போது புதுசாக வந்திருந்த பீரோ. இந்த பீரோ பேர் கூட என்னமோ சொன்னாங்களே, தலப்பாக்கட்டு பீரோவோ சம்திங் என்னமோ. ஆமாம், தலப்பாக்கட்டு பீரோன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு பார்க்க, உட்டன் பீரோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது உட்டன் பீரோ கிடையாது, இது நார்மல் பீரோ தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இதனோட வெயிட் கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்காது, லைட் வெயிட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு பீரோ பார்க்க, புது டிசைனாக இருந்ததுனால எடுத்துட்டேன். என்னோட பீரோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நானே பண்ணி தான் வாலில் வந்து ஒட்டி வச்சேன். அட்டை, இது வந்து என்ன அட்டைன்னா, என்ன அட்டை, இப்போ நம்ம திங்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா அது அட்டை உள்ள வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த அட்டை இது. அதில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராஃப்ட் பண்ணி எங்கள் 3 பேரோட பேர் எழுதி நான் ஒட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் மேலே கூட பாருங்க,
அதுலேயுமே வந்து எழுதி அழகாக ஒட்டியிருப்பேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஹேண்ட் பேக் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சுவத்தில் தான் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். எதையும் வந்துட்டு தூக்கி உள்ள ப்ரைவசியாக அப்படிலாம் வைக்கிறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, எதுவும் என்கிட்ட ப்ரைவசியாக வைக்கிற அளவுக்கு இல்லை. அதனால எதுவாக இருந்தாலும் வந்து நாங்கள் வெளியிலேயே தான் வச்சுக்குவோம். இது வந்து பாப்பாவோட குதிரை பொம்மை. இது வந்து பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இருக்கும்போது என் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பாப்பாக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இதை வச்சுட்டு தான் அவங்க எப்பவுமே ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க. பாப்பா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் இந்த பொம்மையை தூக்கி இப்படி கட்டிலுக்கு கீழே நான் போட்டுருவேன். விளையாடுற வரைக்கும் விளையாடிடுவா, அதுக்கப்புறம் வச்சிருவா. நான் இதை தூக்கி எப்பவுமே இதனோட பிளேஸ் வந்து கட்டிலுக்கு கீழே தான் வச்சிருவேன். என்னதான் நம்ம கிளீன் பண்ணி வச்சாலும் சரி, குழந்தை இருக்க வீடு எப்பவுமே கலைஞ்சி தான் போயிடுது. அதுக்கே எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். என்ன கிளீன் பண்ணி என்ன பண்ண போறோம்? எனி டைம் இவ பாப்பா பொம்மை எடுக்கிறா, அதை எடுக்கிறேன்னு இருக்கிறத வெளியிலயும் வெளியில இருக்கிறத உள்ளேயும் புடுங்கி புடுங்கி தள்ளிடுவா. இவகிட்ட எனக்கு கத்துறதுக்கே சரியா போயிடும். இப்ப கூட பாருங்க, இப்பதான் அந்த பொம்மையை தூக்கி உள்ள வச்சேன், உடனே எடுக்கிறா. இப்போ வெளியில இதை வெளியில எடுத்து விளையாடுறதோட இருந்தா பரவாயில்ல, இதை தூக்கி வெளியிலயும் போட்டுருவா. அதை திரும்ப தூக்கிட்டு வந்து நான் உள்ள வைக்கணும். இப்படியே தான் எனக்கு எல்லா டேவும் போகுது. இப்பவே மூக்கெல்லாம் பயங்கரமா குடஞ்சிட்டு இருக்கு. என்ன நிலைமைன்னு தெரியல. நைட்டு தூங்க போறது இல்லை, அது மட்டும் தெரியுது. லைட்டா தான் கிளீன் பண்ண, பட் ஆனா அதுக்கே இப்பவே எனக்கு அப்படியே மூக்கு குடையுது, தும்மல் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி என்ன மாதிரி யாராவது டஸ்ட் அலர்ஜி, ஒட்டுற தூசி இந்த மாதிரிலாம் ஒத்துக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி உங்களை வீட்டை கிளீன் பண்றீங்க, தூசிலாம் ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்துல அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடை கிளீனாக பெருக்கி இந்த குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட வேண்டியதுதான். இன்றைக்கி எனக்கு டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.